கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபேனில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஃபேன் போடும்போது சவுண்டு வருது, திரும்பி ஆஃப் பண்ணும்போது சவுண்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர். அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபேன் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஓடிட்டே இருக்குது. திரும்பி ஆஃப் பண்ணும்போது அந்த சவுண்டு வருது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து அந்த கஸ்டமரே மாட்டியிருக்காரு. அவரே மாட்டியிருக்காரு. அதாவது அந்த ஃபேனுக்கு போடக்கூடிய கீழ் சைடு போல் நட்டும் ஃபுல் டைட் வைக்கல. மேல் சைடு இருக்கிற அந்த நெட்டையும் ஃபுல் டைட் இல்ல. மேலே இருக்க அந்த லப்பர் பார்த்தீங்கன்னா பாதி கட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே போட்டிருக்காரு. அதனால் இந்த சவுண்டு வந்திருந்தது. அந்த ஃபேனோட கிளாம்ப் செட் வாங்கி 2 போல் நட்டு ப்ளஸ் அந்த லப்பர்லாம் வாங்கி புதுசா மாற்றி போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அது கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த வீட்லேருந்து கழட்டின போல்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த அடிச்சு அப்படியே பாதி போல்ட் வந்து கட் ஆகிற கண்டிஷனில இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த போல்ட் கட் ஆகி கீழ வந்துட்டுருக்கும் ஃபேனு. நெறைய பேர் எலக்ட்ரீஷியன கூப்பிடுறதுக்கு பதிலா நீங்களே ஃபேன் மாட்டிடுவீங்க. நீங்களே ஃபேன் மாட்டணுன்னும்போது, ஃபேனோட லப்பர்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அந்த போல்ட் நட்லாம் கரெக்ட்டா ஃபுல் டைட் வச்சு அந்த காட்டர் பின் போடுங்க. போல்ட் நட் ஃபுல் டைட் இல்லன்னும்போது, இந்த ஃபேனுக்கும், பைப்புக்கும் ஷேக் ஆகும். சுவிட்ச் போடும்போது அந்த டக்கு டக்குன்னு அடிச்சு இந்த ஃபேன் போடும்போது ஒரு சைடு அடிக்கும். ஆஃப் பண்ணும்போது ரிவர்ஸில் இந்த மாரி சவுண்ட் வரும். இந்த மாரி அடிச்சு பார்த்தீங்கன்னா, போர்டில வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு 2 சைடுமே வந்து இந்த மாரி வெட்டு மாரி விழும். உங்க வீட்லயும் ஃபேன் ஏதோ போடும்போது இந்த மாரி ஷேக் ஆகுதுன்னும்போது, ஃபேன போல்ட் கழட்டி பார்த்துக்கோங்க கரெக்ட்டா இருக்கான்னு. கரெக்ட்டா இருந்ததுன்னா அந்த போல்ட்லாம் கரெக்ட்டா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இந்த மாரி ப்ராப்ளம் அதிகமா எதில வரும்னாக்கா, சிமெண்ட் ஷீட் இருக்க வீட்ல, சிமெண்ட் ஷீட் ரொம்ப கீழ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபேனோட பைப்ப மாட்டி ஃபேன மாட்ட முடியாது. கை அடிபடுன்றனால, ஃபேனோட பைப்பே போடாம டைரக்ட்டா அந்த கிளாம்ப் செட் பண்ணி மாட்டுவோம். அந்த மாரி இடத்துல தான் இந்த போல்டு ரொம்ப அடிக்கடிக்கு அடி வாங்கும். ஃபேன் ஓடும்போது ஷேக் ஆகுது, இந்த மாரி சவுண்டு வருதுன்னும்போது, உங்க வீட்ல இருக்க ஃபேன்லயும் கழட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இருக்கிற மிடில் கிளாஸ் வீட்ல தான் இந்த ப்ராப்ளம் அதிகமா வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுசா பில்டிங்கில வேலை நடக்கும்போது, சைட்லயே தங்கி வேலை செய்வாங்க. அவங்களுக்கு கொசு கடியினால இருக்கிற பழைய ஃபேன் ஏதோ ஒண்ணு எடுத்து மாட்டிட்டு படுப்போம் நைட்ல. அவங்கலாம் நீங்க மாட்டியிருக்க ஃபேன்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க போல் நட்லாம். நம்ம சேஃப்டிய நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மாரி சைட்ல வேலை செய்றவங்கலாம், ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் வச்சுன்னு இந்த மாரி ஃபேன் கீழ படுப்போம். கொசு கடிக்கோசரம். ஏதோ மாட்டேன் ஃபேன் ஓடுதுன்ட்டு இருக்காம, போல் நட்லாம் கரெக்ட்டா டைட் வச்சுக்கோங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு.